உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாக்கின நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2025 ஆண்டு 52 வாரங்கள், ஒரு வாரத்தில் 5 அதிகாரங்களும், ஒரு வாரத்தில் ஒரு அதிகாரத்தை எழுதவும், ஒரு வசனத்தை மனப்பாடம் செய்யவும் திட்டத்தின் கீழ் நீங்கள் யாவரும் இணைந்துள்ளீர்கள். இணைந்த அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது, இந்த வாரம், அதாவது 5ஆம் தேதி முதல் வாரம் துவங்குகிறது. 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறது, சனிக்கிழமை இரவோடு முடிகிறது. இதற்கிடையில் 5 அதிகாரங்களை வாசிக்க வேண்டும், ஒரு அதிகாரத்தை எழுத வேண்டும், ஒரு வசனத்தை மனப்பாடம் செய்ய வேண்டும். நாம் யாவரும் இணைந்து இந்த காரியங்களை நாம் செய்ய போகிறோம். ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை அன்று உங்களுக்கு இது போன்ற வீடியோ உங்களுக்கு பதிவிடப்படும். இந்த வாரத்திற்கான பகுதிகள் என்னவென்றால், மார்க்கு முதல் 2 அதிகாரங்கள், ரோமர் முதல் 3 அதிகாரங்கள் நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்வோம். இதை 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள்ளாக வாசித்து நிறைவு செய்ய வேண்டும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமையில் 5ஆம் தேதி துவங்கி 11ஆம் தேதி சனிக்கிழமைக்குள்ளாக ரோமருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக எழுதியிருக்க வேண்டும். ரோமருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எழுத வேண்டும். நீங்கள் மனப்பாடம் செய்யும்படியான வசனம் என்னவென்றால், ரோமருக்கு எழுதிய நிருபம் முதல் அதிகாரம் 16ஆம் வசனம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாயிருக்கிறது. ரோமர் முதல் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த வசனத்தை மனப்பாடம் செய்ய வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால், தினசரி ஒரு வசனத்தை நான் மனப்பாடம் செய்ய விரும்புகிறேன் என்று நீங்கள் படிக்க விரும்பினால், சங்கீதம் 119ஆம் சங்கீதம் முதல் 7 வசனத்தை நீங்கள் படிக்கலாம். 5ஆம் தேதி முதல் மாதம் 2025 நாள் 1, 119ஆம் சங்கீதம் முதல் வசனம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். நாள் 2, அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். நாள் 3, அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். நாள் 4, உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். நாள் 5, உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். நாள் 6, நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. நாள் 7, உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை மனப்பாடம் செய்ய விரும்புகிறவர்களுக்காக இந்த திட்டம். ஒருவேளை அப்படி எனக்கு வாய்ப்பில்லை என்றால், ஒரு வாரத்திற்கு ஒரு வசனத்தை மனப்பாடம் செய்யுங்க. ரோமர் முதல் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது, எழுதும் பொழுது உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் எழுந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளவும். 9962154036 என்ற எண்ணுக்கு உங்கள் கேள்விகளை அனுப்பி வையுங்கள். வேதாகமத்தின் அடிப்படையில் அதற்கான பதில்களை அளிக்க முயற்சிக்கிறோம். அதே போல் இதை நீங்கள் படித்து முடித்துவிட்டு, எழுதி முடித்துவிட்டு, மனப்பாடம் செய்துவிட்டு என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒவ்வொரு இந்த 3 முறையும் நீங்கள் படித்து முடித்து விட்டால், நான் இந்த வாரத்திற்குரிய 5 அதிகாரத்தை படித்து முடித்து விட்டேன் என்று நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் 52 வார வாட்ஸ்அப் குழுவில் பதிவிட வேண்டும். நீங்கள் எழுதி முடித்து விட்டால், இந்த வாரத்திற்கான அதிகாரத்தை எழுதி முடித்து விட்டேன் என்று பதிவிட வேண்டும். மனப்பாட வசனத்தை மனப்பாடம் செய்து முடித்து விட்டால், இந்த வாரத்துக்கான மனப்பாட வசனத்தை
படித்து முடித்து விட்டேன் என்று பதிவிட வேண்டும். ஆகவே 3 பதிவுகள் ஒவ்வொரு தனிநபரும் பதிவிட வேண்டும். படித்து முடித்து விட்டேன், எழுதி முடித்து விட்டேன், மனப்பாடம் செய்து விட்டேன். 3 பதிவுகள் பதிவிட வேண்டும். ஒவ்வொரு தனிநபரும் இதை பதிவிட வேண்டும். உங்களுக்கு தெளிவாக எல்லா காரியங்களும் புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதை படிக்கும்படியாக முயற்சிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். இதற்கான பலனை தேவன் உங்களுக்கு நிறைவாய் கட்டளையிடுவாராக. May God bless you all. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். May God bless you.